ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. ஸோ நம்ம குக் வித் சங்கீதா மசாலாவில் புதுசாக 2 பொருள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று சீரக பொடி, இன்னொன்று ஹை ப்ரோட்டீன் தோசை. நான் ஒன்று சொல்லக்கா, ஒரு 2 மந்த்துக்கு முன்னே நான் போய் ஸ்கேன் எடுத்தேங்க்கா, பிசிடிஓ இருக்குதுன்னாங்க. சரி பிரண்டை பொடி வாங்கி சாப்பிட்டேக்கா. இப்போ போய் ஸ்கேன் எடுக்கிற பிசிடிஓ சுத்தமாக இல்லவே இல்லைக்கா. எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு சாட்சி நானுமே. எனக்கு பிசிஓடி இல்லை, எனக்கு ஆனால் வந்து மெனோபாஸ் டைம் ஓவர் ப்ளீடிங், 1 மாதத்துலேயே 2 வாட்டி ப்ளீடிங் வந்தது. இந்த மாதிரிலாம் நான் ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் உங்களுக்கே தெரியும், நான் வீடியோவில் இதெல்லாம் வந்து நான் எப்பயுமே சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறேன். எப்போ நான் நல்லா ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அதுலேருந்து எனக்கு வந்து இந்த ப்ளீடிங் வந்து கம்மியாயிடுச்சு. ப்ளஸ் வந்து எனக்கு கை கால் வலி இதெல்லாம் எப்பயுமே நான் நிறைய வேலை செய்கிறேன். கை கால் வலி இதெல்லாம் இருக்கும். அந்த கை கால் வலினா எங்கே போச்சுன்னே தெரியல. இது மாதிரி இவங்களாம் சொல்லும் போது, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம மசாலாவில் நம்பர் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ ஆனால் இவங்க நம்ம ஸ்டாஃப் அதனால வந்து எனக்காகவோ இதுக்காகவோலாம் சொல்ல மாட்டாங்க. காசு கொடுத்து கேட்டால் கூட இவங்களாம் வந்து இந்த மாதிரி போய் சொல்லணும்னா அவங்களும் சொல்ல மாட்டாங்க, நானும் சொல்ல மாட்டேன். நம்பினா அது உங்கள் விருப்பம். ஸோ நான் பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, இது 3ம் நான் ஒரு காம்பினேஷனாக வச்சுருக்கேன். அதாவது இது 3ம் நம்மக்கிட்ட தனியாக கிடைக்கும். வேணுங்கிறவங்க வெப்சைட்டில் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம். பட் இந்த 3 பொடியிலே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நீங்கள் சூடான சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் இல்லை நெய் இப்படி ஊற்றிட்டு, ஈவன் வந்து இட்லி தோசைக்கு இல்லை பொரியலில் போட்டு, மோரில் போட்டு, தயிரில் போட்டு, எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் உள்ளே எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு 8 நாள் 10 நாள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வித்தியாசம் தெரியலன்னா அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீக்கிற மாதிரி இருக்குது. எனக்கே இது ஒரு அதிசயமாக இருக்குது. நீங்கள் எத்தனை நாள் சாப்பிட்டீங்க? 2 வீக்ஸ் சாப்பிட்டேங்க்கா. 2 வீக்ஸ். எப்படி டெய்லி 3 வேலையா ஒரு வேலையா? ஒரு வேலை. ஒரு சிலர் சொல்கிறாங்க 3 வேலையுமே நான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு வந்து அந்த கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1.5 வயசு வரைக்கும் என் குழந்தை நடக்கல, அவங்க நடக்கிறாங்க. அப்புறம் உங்களை மாதிரி இதே மாதிரி எனக்கு பிசிஓடி இருந்திருக்கு, அது எனக்கு இப்போ ரெகுலர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி மெசேஜில். ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி தெரியுது. ஏன் சொல்லுங்கள், ஏன் இதெல்லாம் நடக்குது? நம்ம செய்கிற மெத்தட். எஸ், நான் வந்து ஏதோ நீங்கள் பொடி வாங்கி இது பண்ணணும், சாப்பிட்ணும், ருசி மட்டும் பார்க்கணுங்கிறது கிடையாது. ப்ரீமியம் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, இதெல்லாம் நான் ஏற்கனவே 1 வருஷம் வாக்கில் நிறைய வாட்டி சொல்லி உங்களுக்கும் தெரியும், அதனால தான் வாங்குறீங்க. இதையும் தாண்டி எப்படி வந்து அதோடைய பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் நான் இதை செய்யறேன். ஒவ்வொரு பொருளும் ஒரு சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்காகவே இதில் அரிசியே இல்லாமல் உருவாக்கி இருக்கிறேன்னா அப்போ நான் எப்படி யோசிப்பேன் பாருங்கள். நிஜமாங்க, இது ஏதோ நீங்கள் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. இந்த பொருளை உருவாக்குறதுக்கு நான் அவ்வளோ யோசித்தேன், இதில் என்னெல்லாம் போடணும் அப்படின்னு. ஸோ சாதாரணமாக கிடையாது. எனக்கும் வந்து பேசிக்காக ஒரு குக்கிங் நாலேஜ் இருக்கிறதுனால அதை நான் ஒரு திங்க் பண்ணி யோசிச்சு தான் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, பாய்.